எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குண்டலினி, நெற்றிக்கண்ணு, அப்புறம் வாசி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பெரிய அடைஞ்சிட்டாக்கா பெரிய நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் அஷ்டமா சக்தி எல்லாம் கை கூடும், நம்மளால் எல்லாமே பண்ண முடியும், சக்கரவர்த்தியாக வாழலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸு அது இதுன்னு வச்சுட்டு எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே கிடைக்கும், எல்லா சக்தியும் கிடைக்கும், எல்லா பவரும் கிடைக்கும் அப்படின்னாக்கா அவங்களே அந்த பவரை வச்சுட்டு சம்பாரிச்சிக்க வேண்டியதானேங்க. காசு இதெல்லாம் அவங்களே இது பண்ண வேண்டியதானே, உருவாக்கலாம்ல. அவங்க எதுங்க பிச்சை எடுக்கணும்? நம்மக்கிட்ட வந்துட்டு என்ட்ரன்ஸ் கட்டுங்க, இது கட்டுங்க, கோச்சிங் சேருங்க, ஜாயினிங் ஃபீஸு, அப்புறம் வந்து கோர்ஸ் ஃபீஸு, எதுக்கு அதெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானுங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும், இதனால் அவங்களுக்கு வந்து எல்லா பவருமே கிடைக்கும், எல்லா சக்தியும் கிடைக்கும்னாக்கா அவங்க ஏங்க நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கணும்? சரிங்களா? இதெல்லாம் ஏமாத்து வேலை. சரிங்களா? யாரும் இப்போ ஏமாறாதீங்க. நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? போய்ட்டு ஏமாறாதீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா வாய்க்கிலே பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பருப்பு தான் வேகவே மாட்டேங்குது. ஏங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, ஒருத்தராவது ஒளி தேகம் அடைஞ்சு காட்ட சொல்லுங்கள். சரிங்களா? சுத்த ஞான பிரணவ தேகத்தை யாருனாவது பண்ணி காட்ட சொல்லுங்கள். முடியாதுங்க, எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றும் செல்ஃப் எடுக்காது, பல்ப் எரியாது. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாமே பேசி வாய்க்கிலே பேசிட்டு ஏமாற்ற தான் தெரியும். இதில் வந்து பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி மக்கள், பொதுமக்கள் தான். சரிங்களா? எல்லாம் அவங்களோட கஷ்டம், அவங்களோட வந்து கர்ம வினையை வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் காசாக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளும் கம்முனே இருப்போம், பேசக்கூடாது சொல்லிட்டு. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க நிலமை. சரிங்களா? பார்த்துங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி.